அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 10:12 எல்லாரும் எடுத்துக்கொண்டோமா? ரோமன்ஸ் 10:12 எல்லாரும் எடுத்தாச்சா? சேர்ந்து வாசிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜனவரி 1ஆம் தேதி இந்த 2025 ஆரம்பித்ததிலே இந்த நவம்பர் 30, 2025 வரைக்கும் இந்த 11 மாதங்கள் ஆண்டவரே கிருபையாக நீர் எங்களை கண்மணி போல காத்து ஆண்டவரே எந்த சேதமும் எங்களுக்கு வராதபடி காத்து கிருபையாக ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து உங்களுடைய சமூகத்துக்குள்ளாக எங்களை வைத்துக்கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே அப்பா நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே, இயேசுவே, வாஞ்சியும் தவனமுள்ள ஆத்மாவை அப்பா நீர் திருப்தியாக்குகிற தேவன். கர்த்தாவே, உங்களுடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்களை திறந்திடும், எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணும். கர்த்தாவே, நாங்கள் வந்த வண்ணமாக இங்கே இருக்கிற நாங்கள் ஒருத்தர் கூட வந்த வண்ணமாக திரும்பக்கூடாதப்பா ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, எங்கள் ஜீவியம் மாறணும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, அதை கேட்டு அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் இருதய பலகையில் உங்களுடைய வசனத்தை எழுதுவீராக. ஆசீர்வதியும் தடைகள் எல்லாம் அகற்றும் ஆண்டவரே. ஒரு மனதோடு வசனத்தை கவனிக்க, விழிப்போடு சாந்தத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த வர்ஷிப், ஆராதனை, தொழுது கொள்ளுதல், அந்த ரூட் வேர்ட் எங்கன்னா ஒன்று இருக்கு இங்கிலீஷில், வர்ஷிப், அதாவது தகுதியுள்ளவருக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று தான் ஆராதனை அல்லது தொழுது கொள்ளுதல். கர்த்தர் அவரை யார் தொழுது கொள்றாங்களோ அவங்களுக்கு தம்முடைய ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கிறார். யாரெல்லாம் இயேசுவோட நாமத்தை சொல்லி கூப்பிட்டு அவர் ஆராதிக்கிறாங்களோ, தொழுது கொள்றாரோ, தம்முடைய ஐஸ்வர்யம் அவர் என்னெல்லாம் வைத்திருக்கிறாரோ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணுமோ அதை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுது ஒரே ஒரு கதாபாத்திரம் நமக்கு வேதத்தில் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனை வைத்து, விசுவாசிகளின் தகப்பன் யாரு? ஆமேன். அப்போ சில பேர் அப்படியே இங்க டக்கு கேட்ட உடனே சொல்லணும், who is the father of believers? ஆபிரகாம். ஓகே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து அப்படியே வைத்துக் கொள்ளுவோம். அதிலிருந்து நம்ம சில குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நமக்கு தெரிந்த சம்பவம் தான், தெரியாததில்லை. இருந்தாலும் நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய ஆவியான உதவியில் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தான் கீவர்ஸ். சேர்ந்து வாசிச்சிடலாமா? 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். தொழுது கொண்டு இருக்கு இல்லையா? இப்போ எல்லாருக்கும் அவர் கர்த்தர் தான். நான் தொழுது கொள்றவங்களுக்கு மட்டும்தான் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ரிச்சா பிளஸ் பண்ணுவார், தம்முடைய ஐஸ்வர்யத்திலேருந்து கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஓகே, இப்போ தொழுது கொண்டு ஆபிரகாம் தொழுது கொண்டு அவரோட வாழ்க்கையில் என்னென்ன இருந்தது அதை நம்ம ஒவ்வொரு குறிப்பாக பார்க்க போகிறோம். இந்த 5 நம்ம பார்த்தோம். இப்போ 14 பாருங்க. இந்த சாப்டர்ல இருக்கிற 3 கீ வேர்சஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு குறிப்பாக பார்ப்போம். 5 பார்த்தோம் தொழுது கொண்டு. இப்போ 14ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நம்முடைய ஆண்டவர் பேர் யெகோவா தேவன் இல்லையா? சப் டைட்டில்ஸ் வரும்போது யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார், என்னோட தேவையெல்லாம் சந்திப்பார் சொல்லி அவர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் பார்த்துக்கணுமா வேண்டாமா? யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? ஹல்லேலூயா. வலது கருத்து நீங்கள் அப்படியே இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா குழந்தைங்க மாறிடணும், சரியா? அப்படியே இருக்கக்கூடாது. நீங்கள் காதால் கேட்கணும், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். யாருக்கெல்லாம் என் தேவன் எனக்கு யெகோவா ஈரேவான்னு என் தேவையெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. சில பேர் கை இன்னும் உயரலை. நீங்கள் உயர்த்தலைன்னா கரெக்டாக சந்திக்க மாட்டார், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ யெகோவா ஈரேவா தேவனோட தேவையெல்லாம் சந்திக்க வேண்டும், அப்படியா? சரி, இப்போ அடுத்தது 17ஆம் வசனம் பாருங்க.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் என்றும். போதும். அதாவது ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் தொழுது கொண்டார், கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார், ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. இதற்கு படிகள் என்ன? நம்முடைய வாழ்க்கை ஆபிரகாமோட வாழ்க்கை போல இருந்தால் நிச்சயமா கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 22 அதில் சில குறிப்புகள் பார்க்க போகிறோம். முதலாவது குறிப்பு 22:1. முதலாம் வசனம் வாசிங்க. எல்லாரும் வேதத்தை பார்த்து வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆமென். பாருங்க, அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். முதல் குறிப்பு, கர்த்தரை தொழுது கொள்றதுனா என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் ஒன் டைம் 1 hour நம்ம வீட்டில் கொஞ்சம் நேரம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அப்புறம் கர்த்தரை மறந்துடுறோம், இல்லை சர்ச்சில் வரோம் கொஞ்சம் நேரம் ஆராதிக்கிறோம், அது இல்லை. தொழுது கொள்றது ஒரு வாழ்க்கை முறை தான் அது, வர்ஷிப்பிங் த லார்ட். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே பார்த்து சொல்றாரு, அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ தேவன் பேசும் சத்தத்தை கேட்டு முகமுகமாய் தேவனோடு பேசும் அனுபவம் ஆபிரகாம்கிட்ட காணப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? எனக்கு ஆசையாக இருக்கு ஆண்டவர், இந்த அனுபவத்தை எனக்கு தான். சில நேரம் நம்ம பேசணும், ஜெபம் பண்ணாமல் இல்லை, எல்லாரும் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கிறோம், கர்த்தர் சத்தத்தை கேட்குறோம் நம்ம. ஆனால் இது தொடர்ந்தேச்சியாக இருக்கணும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தான் நமக்கு தெரியும். இஸ்மவேலை அமுச்சு விட்டதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு பரீட்சை, ஒரு டெஸ்ட் வைக்கிறார், சரிங்களா? அப்போ சொல்கிறாரு ஆபிரகாமே, அவர் நோக்கி சொல்கிறார். ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனம். சும்மா எங்கேயோ பக்கத்து இதுலேருந்து ஆபிரகாமே அப்படி இல்லை, நம்ம முகத்தை பார்த்து ஆபிரகாமேன்றார், இவர் இதோ அடியேன். இப்போ காட்ஸ் வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த நிலைமையில் ஆபிரகாம் காணப்படுறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் பேசுறத நான் கேட்குறேன்? ஹல்லேலூயா. சில பேர் யோசிக்கிறாங்க, கர்த்தர்கிட்ட பேசுகிறாரா யோசிக்கிறாங்க. நான் கர்த்தர்கிட்ட பேசுகிறேன், அந்த அனுபவமாக இருக்கா? ஹல்லேலூயா. ஆமென். சில பேர் தான் சொல்கிறீங்க, சில பேர் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இல்லை, இருந்தால் தானே சொல்ல முடியும் இல்லையா? கர்த்தர் பேசுறத நம்ம கேட்கணும், நாம கர்த்தர்கிட்ட பேசணும். அது மட்டும் போராது, அவர் அவனை நோக்கின்னு இருக்கு. கர்த்தர் அது ஆதாம் பாவம் பண்ண போற, கர்த்தர் ஆதாம்கிட்ட பேசினாரா? பேசினார். ஆதாம் காதுல விழுந்ததா? விழுந்தது. ஆதாம் கர்த்தர்கிட்ட திரும்பி பேசினானா? பேசினா. கர்த்தர் காதுல விழுந்ததா? விழுந்தது. ஆனா என்ன அந்த இடத்துல லேக்கிங்கா இருந்தது? என்ன குறையா இருந்தது? முகமுகமா பார்க்க முடியல. கர்த்தர் கேட்கல, ஆதாம் எங்கே இருக்கிறாய்? நான் ஐயோ, நான் தோட்டத்தில் போய் உங்க சத்தத்தை கேட்டேன், தோட்டத்தில் போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டியான்னா பழியெல்லாம் போடுறான். கர்த்தர் பேசுறாரு, அவன் கேட்குறான், அவன் பேசுறான், கர்த்தர் கேட்குறாரு. ஆனால் என்ன இல்லை, ஒரு நல்ல பார்க்க முடியல, ஐக்கியம் இல்லை. சரிங்களா? ஸோ நமக்கு வேண்டியது என்னன்னா, கர்த்தரை நான் தொழுது கொள்றேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏப்ரஹாம் had a fellowship with God without hindrance. ஒரு தடை இல்லாம தேவனோட ஒரு ஐக்கியத்தை அவன் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில செக் பண்ணணும். ஏதோ சண்டே வந்தேன், எனத்தையோ கேட்டேன், அந்த கதவை தாண்டதுக்குள்ள மறந்து போயிட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை அதே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம முன்னேறியே ஆகணும் நம்ம. ஆமென். பணம் மாத்திரம் 5000 மாத்திரம் சம்பளம் வந்தால் விட்டுருவோமா? அதுக்கு மேலே வருமா மேலே அதெல்லாம் ஆசை இருக்குது நமக்கு. இன்னும் கொஞ்சம் வசதி வருமா? நம்ம மாவை இப்படியே அரைச்சிட்டு இருக்கோம், ஒரு மிக்சி வருமா, ஒரு கிரைண்டர் வருமா, நெக்ஸ்ட் காரு போகலாமா, நெக்ஸ்ட் இது வாங்கலாமா, அதுக்கெல்லாம் நமக்கு ஆசை இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியம் மாத்திரம் அவ்வளோதான், ஒரு இது வந்தோம்னா நம்ம விட்டுடுறோம். அப்படி இல்லை. ஆண்டவரே, எனக்கு இந்த ஆபிரகாமோட அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Worship involves a basic experience of hearing the voice of God and speaking to God face to face. First point வந்து fellowship without hindrance. பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன், வர்ஷிப் ஆராதனை தொழுது கொள்தல்னால என்னன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவரோடு முகமுகமாய் பேசுகிற அந்த அனுபவத்தை குறிக்கிறது. அது எனக்கு வேண்டும், உங்களுக்கு வேண்டும். அது இல்லாமல் நான் கிறிஸ்டியன், நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசுகிறேன், அப்படி சாதாரணமாக நம்ம வாழ்ந்தோமானா நம்ம மனவாட்டியாக நம்ம போக முடியாது. சரிங்களா? அது தொழுது கொள்கிற அனுபவமே கிடையாது. ஆண்டவர், எனக்கு இந்த அனுபவத்தை நீர் தாரும். இந்த தடை, கர்த்தருடைய அந்த ஐக்கியத்தை பரிபாலிக்க முடியாமல் தடை பண்ணுறதுக்கு காரியங்கள் இருக்கிறது. 2 காரியம் இருக்குது. ஹவு டு கெட் ஃபெலோஷிப் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ். முதலாவது ஏசாயா 59:1-2 தெரிந்த வசனங்கள் தான். ஏசாயாவின் புஸ்தகம் 59 முதல் 2 வசனங்கள். இதோ
இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமும் ஆகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பர்வதங்களே உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. முகம் ஏன் மறைக்குது பாத்தீங்களா? பாவங்கள், அக்கிரமங்கள். என்ன சொல்றாரு? உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களேன்னு சொல்றார். அப்போ தேவனோட அந்த ஐக்கியத்தை பரிபாலிக்க முடியாம தடை பண்றது நம்முடைய அக்கிரமனுடைய பாவம். அதை நம்ம உணரணும். சிஸ்டர்ஸ் மீட்டிங்ல கூட சொன்னேன், அந்த க்ளோரி அப்பெல்லாம் இறக்கி வச்சிருந்தான் அந்த சூடா, அது ஜிங்கில் போடனா பிறகு கையை வச்சேன் பாருங்க, அப்படியே சுட்டு போச்சு எனக்கு. சுட சுட அவள் போயிட்டான், நான் அப்படி தொட்டேன், சுட்டு போச்சு. ஆனால் என்ன நடந்ததுன்னா உடனே கையை எடுத்துட்டேன். யாரும் வந்து எனக்கு சொல்லலை அது சுடுது, அது கையெடலாம் இல்லை. உடனே இம்மீடியட் ரியாக்ஷன். ஏன்னா உடனே அந்த நர்வ்ஸ் என்ன பண்ணுது, ஸ்பைனல் கார்டுக்கு சொல்லுது, மெடுல் ஆப்லங்கேட்டா போகுது, பிரெயினுக்கு போகுது, பிரெயின் கமாண்ட் கொடுக்குது, திரும்பி ஸ்பைனல் கார்டுக்கு வந்து கமாண்ட், இங்கே நர்வ்ஸ்க்கு வந்து உடனே எடுத்து எல்லாம் இந்த செகண்டுக்குள்ளே வச்ச மாத்திரத்தில் நான் எடுத்துடுறேன். என்ன இருக்கு? அதே தான், உணர்வு இருக்கு. உணர்வு இருக்கிறதுனால எடுத்தேன். உணர்வு இல்லாதவங்க அப்படியே தொட்டுட்டு அது ஸ்கின்னெல்லாம் ரத்தமாக போயிடும். சுகர் வந்தவங்க கூட இடிச்சுட்டு அவங்க உணர்வு இருக்காது. லெப்ரசி இருக்கவங்களுக்கும் உணர்வு இருக்காது. இப்போ ஆண்டவர்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நான் ரட்சிக்க கூட அப்படி என் கை ஒன்றும் குறுக்கி போல, கேட்க முடியாது, செவி ஒன்றும் மந்தமாகலை, உன்னோட அக்கறம் உன் பாவம் தான் நடுவாக என்ன பண்ணுது, பிரிவினை உண்டாக்குது, என் முகத்தை உனக்கு மறைக்குது அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம தொழுது கொள்ற ஆண்டவரை, நம்மளை தொழுது கொள்றேன் அப்படின்னா ஏதோ ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடுறது இல்லை. ஆண்டவருடைய முகத்தை பார்த்து அவரோட சத்தத்தை நான் கேட்கணும், என் சத்தத்தை அவர் கேட்கணும். தடையாக இருக்கிற என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் என்னங்கிறத நான் உணர்ந்து மனம் திரும்பணும். 1 யோவான் 1:8-9 நேரம் இல்லை. அதாவது நமக்கு பாவம் இல்லை என்போமா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுவீகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 7ஆம் வசனம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் வரணும். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ தெரிஞ்சு செய்யறது இருக்கும். அப்போ அதை கர்த்தர்கிட்ட அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும்போது அவன் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். ஸோ முதலாவது பி கிளென்ஸ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். நம்ம நல்ல ட்ரெஸ்ஸாக நான் போட்டுட்டு வரேன், ஆனால் இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன ஆகிடும், என் ட்ரெஸ்ஸு அழுக்காயிடும். அதே மாதிரி தான் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பல காரியங்கள் இருக்குது. சிந்தனையில், வார்த்தையில், அறிந்தோ அறியாமலும் வந்துடும். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உமக்கு பிரியெல்லாம் ஒன்று ஏதாவது பண்ணி தான் நான் மன்னியும், உங்கள் ரத்தத்தால் கழுவும், அதை கன்ஃபெஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் சண்டே வந்தேன் போனேன்னு 6 நாள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த பாவம் அக்யூமுலேட் ஆகி உங்களுக்கே தெரியாமல் போயிடும். குப்பை நிறைய சேர்ந்தா எப்படி துர்நாற்றமோ அது போல் நம்முடைய ஆத்மா ரொம்ப மோசமாக போயிடும். அதனால கர்த்தரோட அந்த தடையில்லாத ஐக்கியம். ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டானா ஃபஸ்ட்டு என்ன, சத்தத்தை கேட்குறான், கர்த்தரை முகத்தை பார்த்து பேசுகிறான். முதலாவது அந்த பி கிளென்ஸ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவரே இந்த ரத்தத்தினால என்னை கழுவும் அப்படின்னு கேட்கணும். 2வது, எப்படி தடையில்லாமல் ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்வது அப்படின்னா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். போதும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே சத்தத்தை கேட்டேன், என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். முதலாவது பாவங்களை அறிக்கை பண்ணி அவரோட சமாதானமாயிடும். 2வது ஆவிக்குள்ளாகும். இவர் சொல்றாரு கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக. கர்த்தருடைய நாள் எந்த நாள்? சண்டே. கர்த்தர் உயிர் தெரிந்த நாள்னா கர்த்தருடைய நாள். த டே ஆஃப் த லார்ட் இஸ் சண்டே. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில இவர் சொல்றாரு கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அந்த ஆவிக்குள்ள போகும்பொழுது தான் அவரோட நம்ம பேச முடியும், அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியும். இந்த 2 அனுபவங்கள், முதலாவது பாவங்கள் கழுவப்படணும், 2வது கம் இன்சைட் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான், அதாவது எவ்வளோ நம்ம கேட்கலாம், ஆனால் லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னா யூஸே கிடையாது. நம்ம இன்றைக்கி மழை லேட்டாக வந்துன்றீங்க, அப்படி என்ன மழை பெஞ்சு தெரியல, நைட்டெல்லாம் மழை பெஞ்சு சில பேர் வீட்டெலாம் தண்ணி இருந்திருக்கும், அதையும் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் கர்த்தரை நேசித்து டைமுக்கு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, தண்ணி இல்லை, அது இல்லை, குழந்தைங்க தூங்கிட்டாங்க, அப்புறம் என்னது, அதுவும் குளிர்காலம்னா கேட்கவே வேண்டாம், காலையில் இழுத்து போது தூங்கிறதுக்கு ஆசையாக இருக்கும், எல்லாம் இருக்குது. ஆனால் இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும்,
நான் கர்த்தரை என்ன பண்ண போகிறேன்? தொழுது கொள்ள போகிறேன். அதனால் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளாகணும். அந்த ஒன் டைம் யோவான் பாருங்க, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானாரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், ரெவலேஷன்ஸ்லாம் பெற்றார். எப்படி இருந்தது? நம்ம வாழ்க்கை மாறணும்னா ஒவ்வொரு சண்டையும் எதிர்பார்க்கணும். இந்த ஞாயிற்றுக்கிழமையாக என்னை சந்திக்க மாட்டீங்களா ஆண்டவரே? என்னோட பேச மாட்டீங்களா? என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? அப்போ தான் யெகோவா ஈரே வரும். அதுக்கப்புறம் தான் ஆசீர்வதித்து. புரியுதுங்களா? மூணுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. தொழுது கொண்டுன்னு இருக்குது 5ஆம் வசனம். ஆதியாகமம் 22 மறக்கவே மறக்காதீங்க. வீட்டில் போய் கட்டாயம் வாசிங்க. 5ஆம் வசனம் தொழுது கொள்றாரு. 14ஆம் வசனம் யெகோவா ஈரே என் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திச்சிட்டாருன்னு பேர் வைக்கிறாரு. 17ஆம் வசனம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க பெருக பண்ணுவேன், நீ சத்துருவோட வாசலாம் சுதந்திரிச்சுப்பேன்னு சொல்றாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதுதான், கர்த்தருடைய தடையில்லாத ஒரு ஐக்கியம். ஸோ நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்ம எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோம், அழுக்காயிட்ட உடனே திரும்பி அப்படியே நம்ம தூக்கி போட்டு புது பாத்திரமாக வாங்குகிறோம். அது அழுக்காக தான் செய்யும். திரும்பி அலம்புறோம் இல்லையா? அலம்பி யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம அறிந்தோ அறியாமல் ஏதாவது மாசு, குறைகள், கரைகள் ஒட்டும். நம்ம கர்த்தர்கிட்ட வெட்கப்படாமல் தைரியமாக கிருபாசனம்னா உண்மையாக அறிக்கை பண்ணி, இயேசுவே உங்கள் ரத்தத்தால் கழுவும், பி கிளென்ஸ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். செகண்ட் என்னது? கம் இன்சைட் த ஹோலி ஸ்பிரிட். அதாவது சபைக்குள்ளே போகலாம், ஆனால் ஆவிக்குள்ளே வரணும். ஆமென். அதுக்கு தான் பாஸ்டியாக போராடுறாரு. நீங்கள்லாம் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம முன்னேறணும். ஆசீர்வதியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் வேணும். சரிங்களா? அப்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா பரிசுத்த ஆவிக்குள்ளாகணும். அப்போ தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. ஃபெல்லோஷிப் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ். தடையில்லாத தேவனோட எனக்கு ஒரு ஐக்கியம் வேணும் ஆண்டவரே. இந்த பாவம் தடை பண்ணுது, இந்த அக்கிரமம் தடை பண்ணுது, என்னை நீர் கழுவும், என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நீர்னோடு பேச வேண்டும். சரிங்களா? ஸோ கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு முகமுமாய் மோடு பேசுகிற அனுபவத்தை எனக்கு தாரும். இதான் முதல் படி, கர்த்தரை தொழுது கொள்ள. ரெண்டாவது ஆதியாகமம் 22:2 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். இந்த முதல் குறிப்பை நான் திரும்பி சொல்றேன். அதாவது வழக்கம் போல என்னமோ பாட்டு பண்ண கேட்டோம் போனோன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இன்னைக்காவது லேட்டாக போகிறாங்களா? 8:20 ஃபர்ஸ்ட் பெல், 8:30 செகண்ட் பெல்லுனா அதுக்குள்ளே போயிடுறாங்க. ஏன் ஒரு 8:45 9 o'clock அமிச்சா என்ன? அனுப்புறீங்களா? தாய்மார்கள் யாராவது லேட்டாக அனுப்புறீங்களா? வழக்கமாக என் பிள்ளைங்க நான் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் அனுப்புவேன்னு சொல்கிறவங்க கை வைத்து காட்டுங்க. யாருமே அனுப்புறதில்லை. அடிச்சு பிடிச்சி அதுங்களை எழுப்பி குளிச்சு அதுங்க வாயில அந்த டிஃபன், அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை இது பண்ணி எதையோ கட்டி அமுச்சு கொண்டு போய் திணிச்சிடுறோம். நம்ம ஜுரம் இருந்தால் கூட நான்லாம் மாத்திரையெல்லாம் போட்டு அமுச்சு விட்டுறது. ஏன்னா அவங்க படிக்கணும், முன்னுக்கு வரணும்னு சொல்லி அவ்வளவு ப்ரெஷர், படிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த டைமை நம்ம டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலயம் வரும்போது கர்த்தர் தானே. சில பேர் சொல்லுங்க, நான் 8:15 வந்துட்டேன், 8:30 வந்துட்டேன், இவங்க கர்த்தருக்கு பிச்சை போடுற மாதிரி. வயசானவங்களாம் இந்த அங்கிள்ஸ் எல்லாம் நான் ரொம்ப பாராட்டணும். டைமுக்கு வந்துடுறாங்க, எங்கெங்க இருந்தோ வராங்க. அவங்களுக்குலாம் பலவீனம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. சரிங்களா? கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கலாம். 6 days கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆனால் சபை கூடி வருதல நம்ம கனம் பண்ணணும். கர்த்தர் வராரு. நம்ம எப்போ பாரு சாக்கு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. குழந்தை தூங்கிட்டே இருந்துச்சு, என் ஒய்ஃப் கிளப்பல, என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டே இருந்தாரு, தண்ணி வரல. நமக்கு சண்டே சர்ச்சு 8 o'clock நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற ஆயத்தத்தை ஒரு 2-3 நாள் முன்னாடியே பண்ணி நம்ம எழுந்தோம். நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டு போய் அடுத்த வாரத்தில் இருந்தாவது 8 o'clock சர்வீஸாக முன்னாடி வாங்க. மழையை காரணம் காட்டாதுங்க. மழை இருந்துட்டு தான் இருக்கும். என்னைக்கா ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறோமா? கிடையாது. காலேஜ் லேட்டாக போகிறோமா? இல்லை. வேலைக்கும் கரெக்டாக போயிடுறோம். இவரெல்லாம் அடித்து பிடிச்சி 7 o'clock உள்ளே போயிடுவார். நான் பார்த்துருக்கேன் எத்தனை வருஷம். பிரியமானவர்களே, அந்த இதில் நம்ம தீர்மானம் பண்ணுவோம். தீர்மானம் எடுக்கிறீங்களா? சொல்லுங்கள். சத்தமே இல்லை. நான் பார்க்குறேன் யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறீங்க. எனக்கு வழக்கம் போல் இந்த செய்தி எடுக்கவே பிடிக்கல. இஃப் அவர் லைஃப் டசன்ட் சேஞ்ச், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லிவிங் இன் திஸ் எர்த்? தலையில் தான் அடிச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை மாறலைன்னா என்ன பிரயோஜனம்? ஏன் கர்த்தரை 8 மணிக்கு ஏன் ஆராதிக்க முடியல? எது உங்களை தடை பண்ணுது? என்ன சோர்வு உங்களுக்கு? கர்த்தரை ஆராய்ச்சா கர்த்தர் சொல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு.
அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்றீங்களா, இல்லை நான் லேட்டாக வந்தாலும் நீங்கள் என்ன ஆசீர்வதிக்க கடமைப்பட்டிருக்கீங்கன்னு கர்த்தரை பார்த்து சொல்றீங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எங்களுக்காக நீங்கள் பார்க்காதீங்க. பாருங்க, நான் சாம் சுந்தரையாக்காக நான் சபையில் முன்னாடி வரல. நாங்கள் கர்த்தர் மேலே வைக்கிற அன்பு தான், சரிங்களா? பாஸ்டருக்கு எங்களை தெரியாது. இன்னைக்கு பாஸ்டர் இருக்காரா? இன்னைக்கு என் தேவையை சந்திக்க முடியுமா? முடியாது. அவங்க உயிரோடு இருக்கும்போதே எங்கள் தேவை சந்திக்கப்படாமல் போன காலம்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தர் தான் கைவிடலை. நீங்கள் கர்த்தரை உறுதியாக பிடிக்கணும். அந்த டைமிங்ஸ் எப்போ வேணால் கர்த்தரை தேட முடியாது. ஆக்சுவலி சபை கூடி வருதலுக்கு ஒரு நேரம். வீட்டில் வேணா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆண்டவரே நான் 4 மணிக்கு ஜெபம் வச்சேன், தூங்கிட்டேன், அட்லீஸ்ட் 5 மணிக்காக ஜெபம் பண்ணுறா, அது உங்களுக்கும் கர்த்தருக்கும். நான் 10 மணிக்கு ஜெப வேலை வச்சேன், என்னால் முடியல ஆண்டவரே, சமைக்கிறதே லேட்டாக போச்சு, நான் 11 மணிக்கு வரேன்னா உங்களுக்கும் கர்த்தருக்கும். அதை கர்த்தர்கிட்ட நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க. ஆனால் சபை கூடி வருதல்ங்கிறத கர்த்தர் ஒரு நியமமாக வைக்கிறார். கூடி வரணும், அது ஒரு டைமிங்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் நீங்கள் தான் செய்யணும். குட்டி குட்டி பிள்ளைங்க இருந்தால் அம்மா அப்பா சேர்ந்து என்ன பண்ணுவீங்களோ எழுப்பி கிளப்பி கொண்டு வந்து போட்டுருங்க. கர்த்தர் பார்த்துப்பார், சரிங்களா? செய்வீங்களா? யாரெல்லாம் கரெக்டாக இனிமேல் 8 o'clock நான் வந்துடுவேன்றவங்க வலது கருத்து வைத்து அமைன்னு சொல்லுங்க. இல்லை, சத்தம் ரொம்ப வீக்காக இருக்கு. இல்லை, இன்னும் டிசைட் பண்ணலை. நீங்கள் டிசைட் பண்ணலை. சரி, நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு உணர்வே கொடுக்க மாட்டேங்கிறாரே. கர்த்தர் எங்கே இருக்கார்? ஆவியானவர் எங்கே இருக்கார்? நீங்கள் லேட்டாக வரும்போது உங்கள் மனசாட்சி உங்களை வாதிக்கலையா? ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ஆராய்ச்சிடுவீங்களா? கொஞ்சம் லேட்டானா கூட நம்ம ஹார்ட் அடிக்க ஆரம்பிக்கும். தனியாக இருக்கிறது வேற. தனியாக லேட் ஆகிட்டா கூட அப்போ கூட நம்ம தனியாக ஜெபத்தில் தப்பு பண்ணும்போது சாரி ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, எத்தனை தடவை நான் மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் சர்ச்சுக்கு லேட்டாக வந்து எப்படி அப்படியே ஒன்றுமே பண்ண மாதிரி பெரிய அப்படியே லார்டு மாதிரி சில பேர் இருக்காங்க. ஒரு சொட்டு கண்ணீரும் வர மாட்டேங்குது. ஐ ரியலி வண்டர், ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுறாரு? எப்படி உங்கள் இருதயம் கல்லா இருக்கு? இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அவர் அசட்டை பண்ண மாட்டார், தானா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. கனஈனப்படுவது ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி டீபேஸ்ட். தே வில் ஆட்டோமேட்டிக்லி ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. அதனால கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க. சண்டே அன்னைக்கு, சண்டே காத்தால வந்து கரெக்டாக வந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சு வரா, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க, கரெக்டாக அந்த டைமிங்ஸை பண்ணுங்க. கர்த்தர் எப்போ வேணா தொடுவார். ஸ்டார்டிங் ஜபத்திலே ஒரு அபிஷேகம் இறங்கிடும். ஃபர்ஸ்ட் பாட்டில் உங்களோட தேவை இருக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க செய்தியில இருக்கும், செய்தியில இருக்காது. உங்களுடைய ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் பாட்டில் இருக்கும். பிசாசுக்கு தெரியும் இது போச்சுன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் பாட்டில் கேட்க விடக்கூடாதுன்னு பிசாசு பிடிச்சு வைப்பான். நீங்க அவ்வளோதான் போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாசியாட்ட வந்து எனக்கு ஆசீர்வாதம் வரலையே, எல்லாம் புலம்பிட்டே இருப்பீங்க. தயவு செய்து கர்த்தரை கனம் பண்ணுங்க. 2வது குறிப்பு நம்ம 2ஆம் வசனம் வாசிச்சிட்டோம். அப்பொழுது அவர் உன் ஏகசுதன் உன்னுடைய நேசகுமாரன் ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போ, பலியிடுன்னு சொல்றாரு, சரிங்களா? இப்போ கர்த்தர் வந்துட்டு என்ன கேட்கிறார் ஆபிரகாம்கிட்ட? ஷார்ட்டாக சொல்லிட்டுமா? சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? கர்த்தர் நம்ம பார்த்து ஒரு காரியம் கொடுன்னு கேட்கிறாரு. நம்ம பார்த்து ஆபிரகாமை விட்டுருங்க, ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு நம்ம பார்த்து கொடுன்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சத்தமா இருதயம் எங்க இருக்கு? வசனம் கரெக்டா சொல்லிட்டா. நம்ம பார்த்து எனக்கு தான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? இருதயம். எங்க இருக்கு வசனம்? குட்டி பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க வசனம் இதாக நீதிமொழிகள் படிக்கிறது கிடையாது. Proverbs 23:26 Proverbs 23:26 எடுத்து வாசிங்க. இதை மறக்கவே கூடாது. கொட்டேஷனோட ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. My son, give me your heart அப்படின்னு கேட்கிறார். நான் இனிமே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் டக்கு டக்குன்னு ஓடி போயிடுறேன். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை கொடுன்னு கேட்டார். ஆக்சுவலி ஈசாக்கை கேட்கல, ஆபிரகாமோட இருதயம் ஈசாக்கு மேல இருந்ததுனால ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஈசாக்கை கொடுன்றாரு. இவர் உடனே கூட்டி கொண்டு போகிறார். நம்ம இருதயத்தை கொடுத்துட்டோம் சொல்லுவோம். ஆனா என்னன்னா எரேமியா 17:9 இருக்கு, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே வசனம் தெரியல. எரேமியா 17:9 வாசிங்க. எரேமியா 17 இந்த வசனம் வந்து நம்ம ஹார்ட்ல பதிச்சுக்கணும். எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கலும் நம்ம இருதயம் தான் மோசமானது. எஸ்ன்னு சொல்லுவோம், ஆனா ஹார்ட்ல நோன்னு சொல்லுவோம். அந்த பிரைசராடுன்னு சொல்லுவோம், உள்ள ஐயோ இது முடிஞ்சு ஏன் தான் முடிச்சோமோ அப்படின்னு சொல்லுவோம். மாற்றி நம்ம இருதயம் மகா கேடு உள்ளது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு தான். நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் நான் இருதயத்தை கொடுத்துட்டோன்னு சொல்லுவோம், ஆனால் ஃபுல்லாக கொடுக்க மாட்டோம். கொஞ்சம்
10% 20% கொடுத்துட்டு மிச்சம் எல்லாம் நம்மளே வச்சுப்போம். சரிங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே, ரெண்டாவது நான் தொழுது கொள்றேன்னா என்ன அர்த்தம்னா, என்னோட முழு இருதயத்தையும் நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் ஈசாக்க கொடுன்னு கேட்கப்போ அதை தான் ஆண்டவர் மீன் பண்றார். பிரெக்மன்ஸ் பாட்டில் இருக்கே அந்த ஒரு இது மாத்திரம் பாடலாம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இருதயத்தோட கர்த்தரை பின்பற்றணும். அரை இருதயம் இல்லை, கால் இருதயம் இல்லை, 10% 20% இல்லை. இதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம நினச்சிக்கலாம் நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன், ஆனால் நம்ம யாரு நமக்கே தெரியாது. அதான் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் நம்ம பாஸ்டியா சொல்லுவார், சான்ஸ்ரியா சொல்லுவாரோ, உன்னோட இருதயத்துக்குள்ள அந்த இருதயத்தின் இருதயம், இவர் இன்னர் மோஸ்ட் ஃபீலிங்ஸ் எங்கே இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம நினச்சிருப்போம் பணாசியை மேற்கொண்டுட்டோம், இதை மேற்கொண்டுட்டோம், அதை எல்லாம் வரும்போது தான், அந்த டெஸ்ட் வரும்போது தான் தெரியும் என்ன அழகு நம்மங்கிறது. அப்போ தான் தெரியும். இப்போ பார்க்கறது நம்ம எல்லாரும் அப்படியே முழு இருதயத்தோடு நம்ம கொடுத்துட்டா ஆண்டவரே அப்படின்னு தெரியும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த பரீட்சைகள் வரும்பொழுது தான் நம்முடைய இருதயத்தின் ஆழம் தெரிய வரும். ஆண்டவரே, முழு இருதயத்தோட உம்மை நேசிக்க, முழு இருதயத்தை உம்மை கொடுக்க எனக்கு உதவி. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஒரு தடவை ஒரே நிமிஷம் கண்ண மூடி, ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க எனக்கு கிருபை செய்ய. எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்மை ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்பா எல்லாத்தையும் உம்மை கொடுத்து ஆண்டவரே உம்மை நேசிக்க எனக்கு கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஹல்லேலூயா. பாட்டுக்காரர் இப்படியா பாடுவார், படைக்கிறேனே என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக. ஈசாக்க படைக்க வேண்டாம், நம்மகிட்ட என்ன ஈசாக்கா இருக்கு இல்லை. ஆனால் என்ன படைக்க சொல்கிறாரு? இருதயத்தை தான் படைக்க சொல்கிறார். ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொன்று கேட்பார். அந்த யங் மேன், அந்த யங் ரூலர்கிட்ட என்ன கேட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? ஓடி வந்து முட்டி போட்டானே, நல்ல போதுகரே நித்திய ஜீவனை. என்ன கேட்டார் அவன்கிட்ட? உன் ஆஸ்தியெல்லாம் வித்து, அதுதான் ஆஸ்தியான, அதெல்லாம் வித்துட்டு ஏழை கொடுத்து பின்பற்ற. அப்படின்னா அவன் இருதயம் எங்கே இருந்தது? ஆஸ்தியில இருந்தது. அப்ப நம்ம இருதயம் எங்க இருக்கு? கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்ம பூசி முழுகலாம் மற்றவங்க முன்னாடி, பட் காட் நோஸ் அவர் ஹார்ட். சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று நான் நெக்ஸ்ட்டுக்கு நான் போயிடுறேன். நீங்க சொல்ல சொல்ல தியானிச்சு ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தவான்கள் மாற்றுவாராக. மூன்றாவதாக 3ஆம் வசனம் பாருங்க. அதாவது 2ஆம் வசனத்துல பார்த்தோம், மோரியா மலைக்கு போ நான் குறிக்கும். 2ஆம் வசனம் கடைசியில பாருங்க 22:2, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. 3ஆம் வசனம் பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்கால் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளே தூரத்தில் இந்த இடத்தை கண்டான். தேர்ட் என்னன்னா, இந்த நான் கர்த்தரை தொழுது கொள்றேன்னு சொல்லும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு எங்க வேணா தொழுது கொள்ள ஆண்டவர் சொல்லலை. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சபையை உருவாக்குகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் டேபர்நாக்கிள் ஆஃப் காங்கிரிகேஷன் இருந்தது, மாசரி கூடாரம் இருந்தது, சாலமோனுடைய தேவாலயம் இருந்தது. இன்னைக்கு கூட கேட்டோம் இல்லையா, தானியேல் அந்த தேவாலயத்துக்கு நேராக ஜெபம் அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை வச்சு அப்படியெல்லாம் கட்டளையிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது தேவன் சபைகளை உண்டாக்குறார். எருசலேம்லேருந்து எரிகோக்கு ஒருத்தன் போகிறான், குற்றுயிரா ஹாஃப் டெட்டாக இருக்கான். அந்த சமாரியன் வந்து எண்ணெய் பூசி காயங்கள்லாம் ஆற்றி கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டான்? அவனை சத்திரத்தில் கொண்டு போய் விட்டான். சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு பராமரிச்சுக்கோ, நான் திரும்பி வரும்போது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசுவா திரும்பி வரும்போது கர்த்தர் நம்ம குறித்த அந்த சத்திரத்தில் நம்ம இருக்கணும். அப்போ அந்த குறித்த இடம், அப்பாயிண்டட் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியம், அதை விட்டுறக்கூடாது. அப்போ தான் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். சில பேர் வருவாங்க, நம்ம சபை வந்து கடல் மாதிரி இருந்தது இல்லையா, கடைசி நிமிஷத்தில் வருவாங்க, 10 நிமிஷம் கேட்பாங்க, நின்றுகிட்டே திருவிழந்து எடுப்பாங்க, அந்த ஆசீர்வாத ஜபம் வரதுனால ஓடி போயிடுவாங்க. இருக்காங்களா இல்லையானே தெரியாது. நிறைய பேர் அப்ஸ்காண்ட் ஆகிடுவாங்க. இது என்ன ஆகும்னா, அவங்க கடைசி வரைக்கும் நிற்கவே முடியாது ஆவிக்குரிய ஜீவியத்தில். அவங்க பரிசுமா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறது கூட ஆள் இருக்காது. ஆனால் நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் வரணும், முடிவு வரைக்கும் இருக்கணும். எந்த சபையில் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்காரோ அங்கே வேறு ஊன்றணும், வேறு ஊன்றணும். புரியுங்களா? ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ். ஒரு கல் உருண்டுகிட்டே இருந்ததுன்னா அது என்ன ஆகாது, எதையுமே கலெக்ட் பண்ணாது. அது மாதிரி
நம்ம ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நேரத்தோட வரணும். அந்த சபை போதகரோட நீங்கள் நல்லா ஐக்கியப்படணும். சரிங்களா? நல்லா ஐக்கியப்படணும். நீங்கள் ஃபோனில் பேசுவீங்களோ நேரில் பேசுவீங்களோ, பர்சனலி உங்கள் பாஸ்டருக்கு தெரியணும் இது என் சபையில் வர்ற ஆடு அப்படின்னு தெரியணும். அல்லேலூயா. நீங்கள் தான் பேசணும். ஏன்னா அவருக்கு டைம் இருக்கும், ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருக்காது, வாட் எவர் இட் மேபி. சரிங்களா? இதை நாம் சபையில், நம்ம தலைமை சபையில் பாஸ்டியா மெசேஜ் எடுக்கும் போது தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஹிந்துயிசம் இஸ் டிஃப்ரெண்ட். எந்த கோயிலுக்கு வேணால் போவோம், அந்த குருக்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. போவோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவோம். பேரும் தெரியாது, அவரோட வாழ்க்கையும் தெரியாது, எங்களை பற்றி அவருக்கு தெரியாது, அப்படி. ஆனால் ஏசப்பாக்குள்ள கிறிஸ்டியானிட்டியில் ஆண்டவர் சபை, சின்ன சின்ன சபையோ பெரிய சபையோ நாட்டி ஆத்துமாக்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது 10 பேர் இருக்காங்களோ, 3 பேர் இருக்காங்களோ, 100 பேர் இருக்காங்களோ, ஆண்டவருக்கு இல்லை. எங்கே கொண்டு வராரோ அந்த இடத்துல வேரூன்றணும். கர்த்தர் திரும்பி வரும்போது அந்த சத்திரத்தில் அந்த ஆத்மா இருந்தால் தான் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம நினச்ச மாதிரி மெய்ப்பனை மாற்ற முடியாது. புரியுதுங்களா? சில பேர் ஐயோ இங்கே ரொம்ப டைம் ஜாஸ்தி ஆகுது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாங்க. இப்போ ஈஸியாக எந்த சபை இருக்குது, லேட்டாக போய் சீக்கிரம் போகிறதுக்கு, அப்படி சர்ச்செல்லாம் மாற்றிடுவாங்க. மாத்திரவங்க இருக்காங்க, தே வாண்ட் ஈஸி திங்ஸ். கர்த்தர் சொல்லாமல் இடத்துக்கெல்லாம் போனால் வாழ்க்கை ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரகசிய வருகையில் நிச்சயமாக போய் சேர முடியாது. ஆகையினால குறித்த இடத்துல நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டப்பட்ட இடம் கிடையாது. எபிரேயர் 10:27 இருக்கு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அப்போ சிலர் என்ன பண்றாங்க, சபை கூடி வருதுல அசட்டை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சண்டே வந்து இன்னொரு சண்டே வராமல் அடுத்த சண்டே வந்தால் 14 டேஸ் நடுவில் வரும். அந்த 14 டேஸில் என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், கஷ்டமோ நஷ்டமோ வந்து விழுந்துருங்க. சரியா? ஸ்டார்டிங்லேயே வந்துருங்க. நீங்கள் டு நாட் ஒரி அபவுட் யுவர் ஓன் செல்ஃப். கர்த்தர் தான் நம்முடைய நீதி. என்ன பண்ணியிருந்தாலும் சரி, பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் இல்லைன்னாலும் சரி, வந்து என்ன சொல்லணும், ஐ எம் பிரசன்ட் லார்ட், உள்ளே நையான்னு சொல்லி ஒரு இதை போட்டுருங்க. டு நாட் ஒரி அபவுட். எதை பற்றியும் இதே மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கேன், இதில் என்ன பிரயோஜனம்? பிசாசு சொல்லுவான், ஆமாம் எத்தனை சண்டே போனால் என்ன கிடச்சிது உனக்கு, அப்படிலாம் நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக காதில் பேசி சிந்தையில் பேசி வீட்லேயே இருக்கிறதுக்கு வகை சொல்லி தருவான் அவன். அப்படி பண்ணக்கூடாது. யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். நீங்கள் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிறீங்களா, நான் கர்த்தரை தொழுது கொள்கிறேன்னு சொல்கிறீங்களா, யெகோவா ஈரேவா கர்த்தரை எனக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஆசீர்வதித்து பெருகவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, எவ்ரி சண்டே கர்த்தர் குறித்த இந்த ஸ்தலத்துக்கு டைமோட வந்து ஆஜராயிடுங்க. ஹல்லேலூயா. செஞ்சிடுறீங்களா? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் சொல்லுவான், நீ இத்தனை நாள் என்னெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கான்னு தெரியுமா வாலிப நாட்கள்லேயே. நான் உட்காந்து டைரியாக எழுதுவேன். பிசாசு சொன்னா, ஆமாம் என்னத்தை பெரிய மெசேஜெல்லாம் எழுதி கிழிக்கிற, உன் வாழ்க்கை ஒன்றும் மாறலையே. எவ்வளோ துக்கப்பட்ட ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறலை, நான் மெசேஜாக எழுதுகிற ஆண்டவரே. இன்னொரு அப்படி நான் ரொம்ப துக்கப்பட்டு எழுதணுமா வேண்டாம் கூட நான் வச்சுட்டேன். ஆனால் இன்னொரு ஊழியக்காரரை கொண்டு வந்து கீப் ஆன் டேக்கிங் த நோட்ஸ், அந்த நோட்ஸை எடுத்துக்கிட்டே இருங்க, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு இன்னொரு ஊழியக்காரச்சு கர்த்தர் என்னை உற்சாகப்படுத்தினார். உண்மையாக சொல்கிறேன், பிசாசு நிறைய இது பண்ணுவான். நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எல்லாரும் ஆத்மா ஆதாயம் பண்ணுறாங்க, நான் வேஸ்ட்டாக இருக்கேன் இந்த சபையில், நான் எதுக்கு இருக்காண்டு, நான் எங்கேயா ஓடி போயிடுறேன், இப்படியெல்லாம் தாட்ஸ் வந்தது. எங்கே ஓட முடியும்? இருந்தாலும் இந்த சபை, இந்த பெரிய சபையெல்லாம் நமக்கு சாம்சங் எல்லாம் ரொம்ப ஹை ஸ்பிரிச்சுவல், நமக்கெல்லாம் ஒத்து வர மாட்டார். எங்கேயாவது ரெட்டில்ஸ் எங்கேயாவது ஓடிடலாம், வீடு கூட வேண்டாம், எங்கேயாவது ஓடிடலாம். ஏன்னா யூஸ்லெஸ்னஸ், நான் ப்ரொடியூஸ் பண்ணல, ஃப்ரூட் இல்லையான்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ கர்த்தர் மெசேஜ் கொடுக்குறாரு, த லார்ட் ஹேத் நீட் ஆஃப் யூ. அந்த கழுத குட்டி ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவைன்னு கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போவாதீங்க. எதுவுமே பண்ணனாலும் பரவாயில்ல, சண்டே டைமுக்கு வந்து உட்காந்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. அவர் யாருக்கும் கடனாளி இல்லை, பார்த்துக்கிட்டே இருப்பார். 18 வருஷம் அந்த லேடி தொடர்ந்து வந்தாங்க. ஏசப்பா கடைசி 3 வருஷத்துல தான் வந்து ஹீல் பண்ணுறாரு. அப்போ ஏசப்பா ஃபஸ்ட்டு 15 இயர்ஸில் இல்லவே இல்லை. புரியுதுங்களா? 15 வருஷம் இல்லை, கடைசி 3 வருஷத்துல தான் எப்போ அந்த ஜபாலயத்துக்கு வராது. ஆனால் 18 வருஷம் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கூனியாக இருந்தால் கூட சபைக்கு வரா. எல்லாரும் எவ்வளோ கேவலமாக போய் எல்லாம் திரும்பி வர ஜபாலயத்துக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் வந்தா கர்த்தர் கண்டு அழைத்து தொட்டு நிமிர பண்ணி தேவனை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அதனால் நமக்கும் இருக்கு. ஆனால் தொடர்ந்து வாங்க, விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓகே, நான் 4ஆவதுக்கு நான் செல்கிறேன். ஆதியாகமம் 22:5 நிறைய இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. 5ஆம் வசனம் பாருங்க.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். திரும்பவும் இந்த தொழுது கொள்ற விஷயத்துல நிறைய தடைகள் இருக்கும், அதெல்லாம் அகற்றிடணும். சரிங்களா? இது வந்து சண்டே மார்னிங் சர்வீஸ் மற்றும் அல்ல. தொழுது கொள்றது நான் திரும்ப சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர்கிட்ட சேர முடியாதபடி நிறைய தடைகள். கர்த்தர் ஒன்று சொல்லுவார் கொடுன்னா அதை கொடுக்க முடியாத மாதிரி தடைகள் வரும். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க கேட்டார், நம்மகிட்ட ஒன்று கேட்பார். அது வெட்னஸ்டே கேட்பாரோ ஃப்ரைடே கேட்பாரோ நமக்கு தெரியாது, கேட்பார். ஆனால் கொடுக்க முடியாத மாதிரி தடைகள் வரும். இவர் என்ன சொல்றார், அந்த கழுதையும் வேலைக்காரர் அங்கேயே வைக்கிறார். இவர் நியாயப்பிரமாண காலம் கிடையாது. இந்த கழுதையோ வேலைக்காரங்களோ அழிச்சின்னு போயிருந்தா வேலைக்காரங்க என்ன பண்ணிப்பாங்க, ஐயோ 25 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைய பண்றீங்களே அப்படி சொல்லி ஈசாக்க பலி செலுத்த விட்டுருக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா திடீர்னு மனசு மாறி, ஏன்னா நம்ம இருதயம் பயங்கரமானது, கழுதையே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருப்பார். நான் அப்படிதான் நினைக்கிறேன். எதையோ பலி செலுத்து மனசு மாறி அப்படி பண்ணியிருப்பார். ஆனால் ஆபிரகாம் மனம் மாற இடம் கொடுக்கவில்லை. தேவன் என்னிடத்துல என்ன கேட்டாரோ அதை நான் கொடுக்குறேன், தடையா சாக்கு போக்கோ எதுவுமே சொல்ல. இன்னும் வைஃப் கிட்ட சொல்லவே இல்லை ஆபிரகாம். சொல்லியிருந்தா சாராளமா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒட்டிருக்கவே மாட்டாங்க. ஆமா, 25 வருஷம் வெயிட் பண்ணி பிறந்த குழந்தை ஈசாக்கு. சரிங்களா? இந்த அம்மா ஆக்சுவலி விடவே விட்டுட்டாங்க. ஏன்னா சரியான கர்ப்பம் செத்து போச்சு. 86 ஆபிரகாம் 85 இருக்கும்போதே ஹாகாரை கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு சுத்தமாக விசுவாசம் கிடையாது. 99 வரும்போது ஆண்டவர்னு சொன்னால் இந்த அம்மா சிரிக்கிறாங்க. கூடாரம் பின்னாடி எனக்கு குழந்தையா பிறக்க போகுதுன்னு. ஆனால் கர்த்தர் வாக்கின்படி 100 வயதாக தந்துட்டார். சரிங்களா? இப்போ பால் மறக்கப்பட்ட நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஆக்சுவலி அப்போவே இஸ்மவேலுக்கு ஒரு 13 வயசு, பால் மறக்கப்பட ஒரு 3-4 வருஷம் வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கூட இஸ்மவேலுக்கு அப்போ ஒரு 17 வயசு இருக்கும். அவனை அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவனை சொல்கிறார், இவனு சின்ன குழந்தையெல்லாம் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 20 வயசாக இருப்பான் ஈசாக்கு. ஏன்னா அந்த கட்டையெல்லாம் தூக்கிட்டு நடக்கிறான். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குற அளவுக்கு நல்ல அறிவெல்லாம் இருக்குது. இவ்வளோ வருஷம் வளர்த்துட்டு இப்போ கொண்டு பலி செலுத்தினா எப்படி செலுத்த முடியும் இல்லையா? சாராள்கிட்ட சொன்னாலும் அவரால் செஞ்சிருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் என்ன கேட்குறாரோ அந்த தடையெல்லாம் அகற்றிட்டு அவர் செலுத்துறார். 5வது ஆதியாகமம் 22:5-8 அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம். 8ஆம் வசனம். 7ஆம் வசனத்தில் மகன் கேட்குறான், என் தகப்பனே. அப்போ சொல்றார், என் மகனே இதோ இருக்கிறேன். தகப்பனே இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிற தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? 8ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்பொழுது இருவரும் கூடி போய் 6ஆம் வசன எண்டுலையும் இருவரும் கூடி தான் போனாங்க. இந்த ஆட்டுக்குட்டி எங்கேன்னு உடனே ஈசாக்கு அங்கே நின்ட்டார் போல இருக்கு, கூடி போகலை. கொஸ்டின் கேட்குறாரு. உடனே அப்பா சொல்றாரு, கர்த்தர் பார்த்துப்பார். திரும்பவும் 8ஆம் வசனம் எண்டில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இருவரும் கூடி போய். ஸோ அங்கே டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. கொஸ்டினை கேட்டு ஆன்சர் வந்த புறம் போறார். ஈசாக்கு தொடர்றார். பாருங்க, நம்முடைய வாயில கர்த்தரை நான் தொழுது கொள்றேன்னு சொல்லும் பொழுது அந்த கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வர்ஷிப் ரிக்வயர்ஸ் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். நம்ம கர்த்தரை தொழுது கொள்ற நாம் நம்முடைய வார்த்தையில விசுவாசத்தோட சொல்லணும், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில போராட்டம் வரும், பிரச்சனை வரும். அப்ப என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி விசுவாச அறிக்கையை நாம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுவீங்களா? இல்லைன்னா நெகட்டிவ் சொல்ல போறீங்களா? நம்ம விசுவாச அறிக்கை வசனத்தை சொல்லணும். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கைவிட மாட்டார், நான் கர்த்தர் நம்பி இருக்கேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 6வது ஆதியாகமம் 22:10-12 வாசிமா. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா? பலிபீடத்தை உண்டாக்குறாரு, கட்டைகளை அடக்குறாரு. ஈசாக்க கட்டி கட்டையில் மேல அடக்கிட்டு கிடத்திட்டு தன் கையை நீட்டி கத்திய எடுத்துட்டார். நெக்ஸ்ட் கர்த்தர் மாத்திரம் ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிடலன்னா இவரு வெட்டியிருப்பார். சரிங்களா? ஆக்சுவலி ஆபிரகாம் ஈசாக்க அங்கதான் வெட்ட போறாரா அப்படின்னா கிடையாது. எங்க ஈசாக்க வெட்டினா தெரியுமா? ஈசாக்கு உயிரோடு இருக்கார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். 3ஆம் வசனம் பாருங்க. ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு இருக்கா.
தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு. எப்போ கர்த்தர் ஈசாக்க கொடுன்னு சொன்னாரோ அப்போவே ஆபிரகாம் அவரோட மனசுல ஒரே வெட்டிட்டார் ஈசாக்கு. இப்போ என்ன பண்றாருன்னா அதை மனசுல பண்ணிட்டாரு. இப்போ கொண்டு போய் கத்தியை ஓங்குறாரு. See, faith requires not just confession of faith, but faith requires, worship requires faith in action. நம்முடைய கிரியையில நம்ம காட்டணும். சரிங்களா? பிசாசும் தேவனை விசுவாசித்து, பார்த்தீங்களா வசனம் நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப ஸ்லோவா. இப்போ நியூ டெஸ்டமெண்ட் ஸ்லோவா போகணும். பிசாசுகளும் தேவனை விசுவாசித்து நடுங்குகின்றன. அதுங்க ஜெபம் பண்ணுமா, மனம் திரும்புமா, ஆராதிக்குமா? ஆனால் நடுங்குது, அவ்வளோதான், நடுங்குது. ஆனால் நம்ம தேவனை விசுவாசிச்சா கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் ஒரு உண்டு என்று விசுவாசிக்கணும், பலன் தருகிறவர். அப்போ சேரணும், விசுவாசிச்சா நம்ம தேவனிடத்துல சேருவோம். அதுதான் ஆக்ஷன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஈசாக்கு என்ன பண்றாரு, அவரு வெட்டுறதுக்கு கத்தியை ஓங்குறார். நீங்க கேட்கலாம், எப்படி நீங்க முன்னாடியே 3 நாள் முன்னாடியே பிளந்து கொண்டு அங்கேயே பிளந்துட்டாரு எப்படி சொல்றீங்க? எபிரேயர் 11 பாருங்க, அது ரொம்ப முக்கியமான வசனம். ஹீப்ரூஸ் 11, 17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்துவரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மருத்துவரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் ஒப்புக்கொண்டார், பெற்றுக்கொண்டார். அப்போ 3 நாள் முன்னாடியே வெட்டிட்டாரு. இந்த 3rd டே என்னது ஈசாக்குக்கு? ஆக்சுவலி ரிசரக்ஷன். புரியுதுங்களா? அப்போ இருதயத்துல கொடுன்னு சொன்ன உடனே கொடுத்துட்டார். இந்த கிருபையை நம்ம கேட்கணும். ஆண்டவரே நீங்க என்ன என்கிட்ட கேட்குறீங்களோ நான் கொடுத்துடணும். டைமை கேட்குறாரு, ஸ்ட்ரென்த்தை கேட்குறாரு, என்ன ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொன்று கேட்பார். என்ன கேட்குறாரோ அதை கொடுத்துடணும். அவர் ஏற்கனவே எரிச்சு, இவருக்கு என்னன்னா ஈசாக்கிடத்துல சந்ததி விளங்கும்னு சொன்னாரு, ஆனால் ஈசாக்க பலியா கேட்குறாரு. ஒருவேளை நான் வெட்டி நான் நெருப்பு வச்சு கொளுத்தியாம அப்படியே ஆஷஸ் பஸ்பமா போயிட்டா கூட தேவன் அவனை உயிரோட எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை நம்ம விசுவாசிச்சோம்னா, ஐயோ இதை கொடுத்துட்டா இது போயிடுமோ, இதை செஞ்சுட்டா இப்படி ஆயிடுமோ, கர்த்தர் சொல்றதை முதல்ல டிஸ்டிங்கிஷ் பண்ணணும். நம்ம புரிந்து கொண்டு அதை செய்யும் பொழுது நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்னா வெட்கப்பட்டு போகவோ இழந்து போகவோ விட மாட்டார். 7வதாக ஆதியாகமம் 22:13 வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென். இதான் 7th பாயிண்ட். worship requires seeing our substitute. ஆராதனை கர்த்தரை தொழுது கொள்றோம்னா என்னன்னா, எனக்காக ஒரு பலி இருக்கிறது, எனக்கு பதிலாக ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கறது தான் ஆராதனை. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆண்டவராகிய இயேசு நமக்காக பலியிடப்பட்டார், அதை பார்க்கணும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அதை பிடித்து ஈசாக்குக்கு பதிலாக தகன பலியாக பலியிட்டான். அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் நமக்கு அடிக்கப்பட்டதை பார்த்தோமா? எல்லாத்துக்கும் எஸ்ன்றீங்க. நான் நிச்சயமா பார்க்கல, யாருமே பார்க்கல. நம்மளாம் 2025 2000 இருக்கோம். எங்க பார்த்தோம்? நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு போனோமா? கொல்கத்தா மலை மேலே ஏறணுமா? இல்லை. ஆனால் நம்ம விசுவாச கண்களில் திரும்பி பார்க்குறோம். திரும்பி பார்த்து கண்களை ஏறெடுத்து கல்வாரி சிலுவையில் எனக்காக என்னுடைய ஆத்துமநேசர் உயிரை கொடுத்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல என் இயேசு மரித்தார், என் பாவங்களை சுமந்தார், என் சாபங்களை சுமந்தார்னு பின்னால் திரும்பி பார்த்து அவரை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் தொழுது கொள்ளுதல். இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கண்களை ஏறெடுத்து அவர் பார்க்குறாரு, ஒரு ஆட்டு கடாய் இருக்கு, முள்ளுல சிக்கிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாரு? கொண்டு வந்து பலி செலுத்துறார். பாருங்க, எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. யோவான் 8:56 வாசிங்க. யோவான் 8:56. ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான். சீக்கிரம் 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். ஆமென். அது இங்கதான் நிறைவேறுது. அந்த மோரியா மலையில ஆபிரகாம் இயேசுவின் நாளை பார்க்கணும் ஆசையா இருந்தான், கண்டுக்கணும். அந்த ரேம அவன் பார்க்கல, அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்குற காட்சியை தான் அவன் பார்த்தான். He was seeing
அதாவது இந்த ஃபியூச்சர் பின்னாடி இருந்து இன்னும் 1500-2000 இயர்ஸ் கழிச்சு ஆண்டவர் இயேசு வந்து மரிக்க போகிறத அவன் பார்க்குறான். நம்ம எப்படி பார்க்குறோம்? we look to the past. நமக்காக செய்து முடித்ததை பார்க்குறோம். அதுதான் தொழுது கொள்ளுதல். ஹல்லேலூயா. அப்போ தொழுது கொள்றேன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூறணும், எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானார். அதை மறக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. ஸோ நான் 7 குறிப்பு சொன்னேன். அதாவது ஃபெலோஷிப் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ், தடையில்லாத ஒரு ஐக்கியம் வேணும். சரிங்களா? அப்போ கர்த்தர்ட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவிக்குள்ள அந்த ஆராதனை முக்கியம். அதுதான் திரும்ப 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 சொல்கிறேன். டைமுக்கு வந்துடுங்க, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசி ஆவிக்குள்ளாகும் போது தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். 2வது கொடுக்கறது. என்ன கொடுக்கணும்? இருதயத்தை கொடுக்கணும், முழு இருதயத்தை கொடுக்கணும். 3வது குறிக்கும் மலை, அப்பாயிண்டட் பிளேஸில் வந்து கர்த்தரை வர்ஷிப் பண்ணணும். 4வது தடைகள், கர்த்தர் என்னவோ கேட்குறாரு அதை கொடுக்க முடியாதபடி தடைகள் வரும், அதை விளக்கணும். 5வது வர்ஷிப் ரிக்வெஸ்ட் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாச அறிக்கையை நாம் செய்ய வேண்டும். அப்புறம் 6வது விசுவாசத்தின் கிரியையை காட்டணும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை தேடாமல் இருக்கக்கூடாது, கர்த்தரை நாம் தேட வேண்டும். 7வது ஆராதனை. நான் தொழுது கொள்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்காக ஒருவர் பலியானார். அதை நம்ம மறக்கவே கூடாது. ஆண்டவர் எனக்காக நீங்கள் பலியானீங்கப்பா, நான் இன்னும் உங்ககிட்ட நான் வரணும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோட ஆட்டுக்குட்டியானவர் நம்ம முழு இருதயத்தோட 100% நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையான ஆராதனை. இந்த ஆதியாகமம் 22ல் ஹோல் ஆஃப் ரிடம்ஷன் இருக்குது. ஆக்சுவலி ஃபுல்லாக பைபிள் இந்த ஒரு சாப்டரில் இருக்குது. இந்த ஈசாக்கு பலி செலுத்தப்படாமல் அந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி வந்ததுக்கப்புறம் ரெபெக்காள் பிறக்கிறான்னு சொல்லிட்டு என்ன வருது? செய்தி வருது. அந்த ரெபெக்காள் தான் யாரு? ரெபேக்கா ஆவிக்குரியன்னு தெரியல. ரெபேக்கா நம்ம தான். சபை அப்பதான் பிறக்குது. அதுதான் அவருடைய நோக்கம். சரிங்களா? சபையில் யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. ரெபேக்கா பிறந்தா அப்படின்னா சபை எப்போ பிறந்தா? ஆண்டவராக இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி மரித்ததுனால தான் சபை தோன்றினது. சரிங்களா? இப்போ பிதா ஆபிரகாம் யாருக்கு நிழலாக இருக்கிறார்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஈசாக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறார்? நிழலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. ரெபேக்கா அந்த மணவாட்டி சபைக்கு அடையாளமாக இருக்கார். ஸோ இப்படியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாம் தொழுது கொள்ளணும்ப்பா, ஆபிரகாமை போல இந்த கேரக்டர்ஸை எனக்கு தாங்க. இப்போது 2 காரியம் தான். ரிசல்ட்ஸ் ஆஃப் ட்ரூ வர்ஷிப் இன்னும் முடிக்கலை. ரிசல்ட்ஸ் ஆஃப் ட்ரூ வர்ஷிப் 2 இருக்குது. ஆதியாகமம் 22:12 வாசிக்கிறது முக்கியமான வசனம் அதுதான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவனும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நம்ம சொல்லிக்கலாம், நம்மளை பற்றி யாராவது சாட்சி சொல்லலாம். நான் சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப ஆண்டவருக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். மற்றவங்க சொல்லலாம், இவங்க ரொம்ப தேவன். இது கர்த்தர் சொல்லணும், இல்லைன்னா எல்லா டெஸ்டிமனியும் வேஸ்ட்டு. சரிங்களா? கர்த்தர் அக்னாலேஜ் பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ணோம். நீ எனக்காக ஒப்பு கொடுத்தப்பா, நான் கேட்டேன், ஈசாக்க கேட்டேன், எனக்காக நீ ஒப்பு கொடுத்த, அதனால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அதுதான் ஆபிரகாம். ஆண்டவரே, என்னையும் அப்படி மாத்துங்க ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுறேங்கிறத நீங்க சாட்சி சொல்லணும். எத்தனை பேருக்கு இந்த சாட்சி வேணும்? ஆமென், ஹல்லேலூயா. வாஞ்சையோட. ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படாமல் போயிடுறோம். ரொம்ப காலங்கள் போக போக பயம் போயிடுது நமக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் கேட்கறத நம்ம கொடுக்க வேண்டும். 2வது ஆதியாகமம் 22 நம்ம 15-18 வாசிச்சிட்டோம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் 17 சேர்ந்து வாசிக்கலாமா? 17-18 நான் உன்னை சேர்ந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சோதித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இதுதான் ஆசீர்வாதம். அப்போ எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் ஆபிரகாமை சிங்கிள் மேனாக கூப்பிட்டாரு. 25 வருஷம் வெயிட் பண்ணி ஈசாக்க கொடுத்து அந்த இடத்துல சந்ததி விளங்கும்னு சொல்லி பலியாக கேட்டு டெஸ்ட் பண்ணி அதில் இவர் பாஸ் பண்ணி இப்போது ஈசாக்கோட சந்ததியில் நம்ம எல்லாம் ஏசப்பாக்குள்ள நம்ம எல்லாம் வந்துட்டோம். கர்த்தர் நம்மை ஆசைப்பாரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கர்த்தர் நம்மளை
அப்ரிஷியேட் பண்ணணும், bless பண்ணணும். கர்த்தாவே கேட்ட எல்லாத்துக்கும் எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்போம். ஆமென். எல்லாரும் இது நின்று ஜெபம் பண்ணி முடிப்போமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு வேர்டில் ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி சொன்னால் ஒவ்வொரு வேர்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். மங்களம் 2 மெசேஜ் கொடுத்தாங்க, நான் 4 மெசேஜ் கொடுத்துருக்கேன், மொத்தம் 6 மெசேஜ். இன்னும் ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது. அதை நீங்கள் வீட்டில் போய் யூடியூப்பில் பாருங்கள், பார்த்து பண்ணுங்கள். ஒன் வேர்டில் அப்படி நம்ம ஐஸ்வர்யத்துக்கு என்ன அப்படின்னா, முதல்ல ஐக்கியம், ஃபெலோஷிப். அந்த ஃபெலோஷிப் இருக்கணும் ஆண்டவரோடு எப்போவுமே உள்ள இந்த ஃபெலோஷிப் ஒரு முதலாவதாக. அந்த ஃபெலோஷிப்பை என்ன பண்ணணும், நம்ம சுத்திகரிக்கணும். ஸோ நம்மளை கிளன்ஸ் இயேசுக்கு சத்தத்தால் சுத்திகரிக்கப்படணும், ஆவிக்குள்ளாகணும். சொல்லுங்க, தேவனோட ஃபெலோஷிப் இருக்கணும். அந்த ஃபெலோஷிப்பில் ஒரு பக்கம் அவரோட சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் ஆவிக்குள்ளே ஆகணும், அவன் மாம்சத்தில் ஆவிக்குள்ளே ஆகணும். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மூணாவதாக அவனோட வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை கத்தர் கொடுக்கணும். நம்முடைய இருதயத்தை கத்தர் கொடுக்கணும். அதனால் பணத்தை கொடுத்துறேன், உழைப்பை கொடுத்துறேன் இல்லை, இப்போ அவங்க இதயத்தை எனக்கு தாண்டார். இதோ வாசம் பண்ணின கதவை தட்டுகிறேன், எவன் ஒரு சத்தத்தை கேட்டு தன் இருதயமாக கதவை திறக்கணும், அவனுக்குள்ளே வரணும். நம்ம இறுதியை ஏற்றுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு நம்ம இதயத்தை நம்ம அடைக்கக்கூடாது. இறுதி தான் கெருக்கும் கேடு உள்ளது. அந்த இருதயத்தை கத்தர் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. இதயத்தையே கொடுத்துட்டேன்ப்பா சொல்கிற மாதிரி கல்யாணிட்டு இந்த மனுஷன் நம்பி என்னையே கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன இருக்குது அப்படின்றாங்க பாரு. அந்த மாதிரி சில யோசிக்கிறாங்க, ஏன் கொடுத்தேன். அப்போது நம்ம இருதயத்தையே கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் கத்தர்கிட்ட கொடுத்துரும். முக்கியமாக நம்முடைய இதயத்தை கத்தர் கொடுக்கணும். அப்போது இதயத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஆராதிக்கிற ஸ்தலத்தை, அது எந்த ஸ்தலம் உங்களுக்கு கத்தர் பேசுகிறார் அப்படின்னு நீங்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் நான் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் ஏன் ஆவடியிலேருந்து வரீங்க, நீங்கள் ஏன் திருநூர்லேருந்து வரீங்க, பக்கத்தில் போங்க, இது ஏசிய பிரான்ச்சு தான், இது ஆவடிக்கு போங்க. நான் நிறைய குடும்பத்தை அனுப்பிச்சிருக்கேன். அதனால் போங்கன்னு தான் நான் எல்லாத்தையும் போங்க தான் நான் அனுப்புகிறேன். இப்போ உங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூரத்தில் வந்தால் பக்கத்துலேயே போங்கன்னு தான் சொல்கிறேன். போங்க, மங்களம் வருத்தப்பட மாட்டா. நான் சொல்கிறேன், பக்கத்துலேயே போங்க, நேரத்தோடு போங்க. இங்கே நேரத்தோடு வர முடியல, ரொம்ப தூரமாக பக்கத்தில் போங்க, அதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் யார் தான் தொழுதுகளை போகிறீங்க, ஆண்டோட தொழுதுகளை போகிறீங்க. அதனால் நீங்கள் போயிட்டீங்களே அப்படின்னு நிச்சயமாக நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன் கர்த்தரை தொழுது கொள்ள நேரத்தோடு அங்கே போகிறாங்கள சந்தோஷப்படுவேன். இங்கே லேட்டாக வர்ஷிப்பே விட்டுறாங்க, அதுக்கு பக்கத்துல போய் நேரத்தோடு போய் ஆண்டவர் தொழுதுக்கு அந்த ஆசிரியத்தை வாங்குறான்னா நான் சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போது ஆராதிக்கிற ஸ்தலத்தை நீங்கள் அப்பாயிண்டட் பிளேஸ்க்கு வந்துடணும். இன்னும் ஒரு ஒன் வேர்டில் சொன்னால் என்ன தடையாக இருக்குது அது கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் போட்டு கர்த்தர் தொழுதுகளை போயிடணும். ஹல்லேலூயா. தடையை கண்டுபிடிச்சி அந்த தடையை அகற்றணும். அப்புறம் இன்னொரு ஒரு வேர்டில் சொன்னால் சோத்திர விசுவாசிகள் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை செய்யணும், முயற்சிக்கு ஆசீர்வாதம் நேராக போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்போ அந்த கிரியை செய்யணும், அதான் கிரியை ஃபெய்த்து. இன்னொன்று கடைசியாக 7வதாக என்ன பண்ணணுமா சொல்ல மாட்டீங்களா, 5வது ஒன்று விட்ட பாருங்க, அறிக்கை பண்ணணும். விசுவாசம் போய் வருவோம் அப்படின்னு அறிக்கை பண்ணோம். 7வதாக சொல்லப்பட்டது என்னது, அது சப்ஸ்டியூட் இல்லையா, எனக்கு பதிலா அது சப்ஸ்டியூட், எனக்கு பதிலா அப்படின்னு சப்ஸ்டியூட்ஸ் வர்ஷிப். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு எனக்கு பதிலான ஆண்டவர் ஏற்கனவே இயேசு நமக்கு பலியாக இயேசு பலி விட்டுட்டார். ஆண்டவர் நம்ம தான் ஆக்சுவலாக பலி இடணும். ஆண்டவர் நம்மளை தான் கிட்ட வரும்போது இவனை பலியிடலாம், நம்மளை பலி இடணும். ஆனால் நம்மளை பலியிடாமல் நம்ம ஸ்தானத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியிடார். யோமர் 8 தன் சொந்த குமாரன்ற பாராமல் நமக்காக அவரையே தந்து அள்ளுவர், அதோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு தரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த காட்சியை கொடுத்தார், நம்ம அந்த காட்சியை தியானிக்க வைத்தார். நமக்கு ஆண்டவரே தந்தார், எல்லாம் தருவார். ஆமென். கர்த்தர் நம்ம அப்படி செய்ய போத கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன்
கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் கடைசி கத்தனால என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உயவனே உம் கையில் களிமண்ணான் உடைந்து உருவாக்கும், உயவனே உம் கையில் களிமண்ணான் உடைந்து உருவாக்கும், என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே, என்னை கையில உயர்த்தி கண்ணை மூடி சொல்லுங்க, உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவரை பார்த்து பேசுங்க, கண்ணை மூடி ஒரு நிமிஷம். ஆண்டவரே என்னை உருவாக்கும்பா, என்னை தருகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் சித்தம் இல்லப்பா, உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறட்டும். உம்மை தொழுது கொள்ளுகிற நான் நீ ஐஸ்வர்ய சம்பந்தனா இருக்கிறப்பா, நான் தொழுது கொள்ள யாருக்கும் நீ ஐஸ்வர்ய சம்பந்தம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஆண்டவரே இயேசுவே நான் உம்மை தொழுது கொள்ளணும். அதுக்கு ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே உம்மோடு எனக்கு அந்த ஃபெலோஷிப் ஐக்கியம் இருக்கணும்ப்பா. அந்த யாரோட ஐக்கியம் இருக்கோ இல்லையோ என் தேவனோடு பிதாவோடு ஐக்கியம் இருக்கணும்ப்பா. பசுதோ சொன்னப்ப எங்களோட ஐக்கியம் பிதாவோடு இயேசுவோடு சொன்னது போல எங்க ஐக்கியம் உம்மோடு இருக்கணும்ப்பா. எங்களை அதுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த பாவங்கள்லாம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை ஆவியினால நிரப்புங்க, எங்களை ஆவிக்குள் ஆக்குங்க, எங்களை ஆவிக்குரிய மனுஷனாக மனுஷியாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகம் அதை எங்களை மாற்றாத ஆண்டவர், ஆனால் உம்முடைய ஆண்டவரே ரத்தம் எங்களை கழுவி எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. அது தடையா இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஆண்டவரே உடைங்க, விளக்குங்கப்பா ஆண்டவரே, விளக்குங்கப்பா. எங்க இதயத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே நீ நியமித்த இடத்திலே நாங்கள் காணப்பட ஆராதிக்க அனுகருக்கம் பண்ணுவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி ஆண்டவரே நவம்பர் மாதத்தை வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராகப்பா. நாளை எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவர். எங்களையே படைக்கணும். இது போகும்போது நான் தேவனோட ஐக்கியத்தோடு போகிறேன், கழுவப்பட்டு போகிறேன், ஆவியினால் நிரப்பப்பட்டு போகிறேன். என் இதயத்தை கர்த்தர் கொடுத்தேன், என் இதயத்தை கர்த்தர் வந்து இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற எனக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். தடையை உடைக்கிறவர் எனக்கு முன்பாக போகிறார். எல்லா தடைகளை உடைப்பார்.
கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக இயேசு நாமத்தை அவர் ஜனங்க மேல பலிக்கட்டும். இந்த வார்த்தை மேல பலிக்கட்டும் ஆண்டவர். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவர் கொடுத்த காணிக்கை தசமலை ஆசீர்வதிங்க. நாளை காலையில் நடக்கிற வாக்குத்த ஆராதனை எல்லா சபைகளையும் ஆண்டவர் தடையில்லாமல் நடக்க அனுகிரகம் பண்ணுங்க. துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தத்தோடு கர்த்தரை வரை இருப்பதாக. ஆமென்.